ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் KGS சிம்பிள் வேர்ல்ட். நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் மிகவும் சுலபமாக அதுவும் டேஸ்ட்டாக வந்து அவல் உப்புமா செய்ய போகிறேன். நீங்கள் என்னுடைய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற நெக்ஸ்ட் வீடியோஸ் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஒரு 400 கிராம்ஸ் அளவு அவல் எடுத்துருக்கிறேன். இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சம் தூசு அழுக்கு எல்லாமே இருக்கும், அதனால தான் ஒரு 3 டைம்ஸ் வாஷ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி இருக்குது. இது ஒரு லிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் நான் அப்படியே ஊற விடுறேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் லைட்டாக சூடானதும் தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் கொஞ்சம் கூடவே யூஸ் பண்ணிக்கலாம், அப்போ தான் நல்லாயிருக்கும். முழுகும் போது வந்து நல்லாயிருக்கும், அதனால தான். ஆயில் லைட்டாக சூடானதும் ஒரு ஸ்பூன் அளவு கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு லைட்டாக பொரியும் போது ஒரு 1/2 ஸ்பூன் அளவு ஜீரகமும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஜீரகம் யூஸ் பண்ணும்போது ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், அதனால தான். கூடவே இப்போது ஒரு ஸ்பூன் உளுந்தும் ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போது ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு வேர்க்கடலை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் கூடவே வந்து வேர்க்கடலை நான் ஆட் பண்ணுறேன், ஏன்னா சாப்பிடும்போது நல்லாயிருக்கும், அதனால தான். நல்லா லைட்டாக கலர் மாற அளவு வரைக்குமே நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போது ஒரு கொத்து கருவேப்பிலையும் பச்சை மிளகா ஒரு 5, காஞ்ச மிளகா ஒரு 4 வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெயில் வந்து அந்த பச்சை மிளகாவுடைய ஃப்ளேவர் எல்லாம் நல்லா இறங்கட்டும், டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், அதனால தான். ஒரு 30 செகண்ட்ஸ் வந்து அப்படியே இருக்கட்டும். இப்போது ஒரு 3 மீடியம் சைஸ் அளவு வெங்காயத்தை நான் வெட்டி வச்சுருக்கேன், அதையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஈவன் உப்புமா செய்யும்போது நம்ம வெங்காயம் போட்ட உடனே வந்து நம்ம உப்பை ஆட் பண்ணோன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நான் இப்போது தேவையான அளவு உப்பையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் ஓரளவுக்கு வதங்கட்டும். இப்போது ஒரு பெரிய சைஸ் அளவு தக்காளி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்னதாக, அதையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ரொம்பவும் சீக்கிரமாக வந்து இந்த ரெசிபி வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம், பட் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். கூடவே தேவையான அளவு மஞ்சள் பொடியை ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெயிலே வந்து நம்ம மஞ்சள் பொடியை ஆட் பண்ணும்போது கலர் வந்து நல்லா வரும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 2 மினிட்ஸ் வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. கலர் பாருங்கள் எவ்வளோ நல்லாயிருக்கு. இப்போது நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க அவலையை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா ஒரு மிக்ஸ் நீட்டாக எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது அண்ட் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்து அவல் உப்புமா வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போது ஒரு ஸ்பூன் அளவு லெமன் ஜூஸ் வந்து இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஜஸ்ட் ஒரு மிக்ஸ் மட்டும் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி தலையும் தூவி சூடாக வந்து ஃபேமிலிக்கு சர்வ் பண்ணலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரிசல்ட் எப்படி வந்தது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நோட்டிஃபிகேஷனில் என்னுடைய வீடியோஸ் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.